பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் விலகும். இதுவரை கிடைக்கவே இல்லை என்று நினைத்த கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் போன்றவை இந்த தருணத்தில் கைகூடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நினைத்த காரியத்தை நினைத்தவாறே நினைத்த மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவான் முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் தொட்ட காரியம் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல நல்ல சுபகாரியங்களை அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது விருப்பத்திற்கு ஏற்றவாறு பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சற்று கூடுதலாகவே கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. வியாபாரம், தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு என்பது அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கலைஞர்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக பெரிய அளவில் பெயர் புகழ் கிடைப்பதோடு செல்வாக்கு பல மடங்கு உயரும் தருணமாக அற்புதமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வியக்கத்தக்க வகையிலான சிறப்பான வளர்ச்சி உங்களுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதோடு வெற்றி என்ற அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வரும் சிறப்பான வேலையாக அமைகிறது. பெண்மணிகளுக்கு பெருமை வந்து சேரும் நேரமாகவும் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்கும் தருணமாகவும் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் குருவின் தினமான வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தின் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகுவதோடு உங்களுடைய வாழ்வில் 7.5 சனி முழுமையாக முடைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெறுவதால் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும் மகர ராசிக்காரர்களுக்கு.